குறைக்க முடியலையா? அவர் என்ன பண்ணணும்னா ஒரு 10-20 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். 234 நின்னுட்டு எல்லாத்தையும் 5000 10,000 ஓட்டு வாங்குறது பெருமை கிடையாது. 8% வந்திருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இவரால கூட்டணி சேர முடியாது. கூட்டணி சேர்ந்தா அந்த 8%லாம் காலி ஆயிடும். சீமான் சொல்ற அல்லது ப்ராமிஸ் பண்ற அந்த ஃபேண்டசி அரசியலுக்காக அந்த 8% வாக்கு வருது. அவரு கூட்டணி வச்சு அதை அப்படியே சரிஞ்சிரும், காணாம போயிடும். அதனால அவரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 25 தொகுதியில தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 4-5 ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். சட்டமன்றத்தில் அவருடைய வாய்ஸ் வரும். அதை விட்டுட்டு நான் எல்லா தொகுதியிலும் போவேன், எல்லா தொகுதியும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவேன், பாதிக்கு பாதி பெண்கள், இதெல்லாம் அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு யாரு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் அதுதான் பண்ணிட்டு அஞ்சில் சம்பத்தை அவர்கள் கிண்டல் பண்ணிடுறாரு. மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பண்றாரு, இயற்கையாளர் பண்ற அரசியலையும் கிண்டல் பண்றாங்க விஜய் சைட்ல இருந்து. இல்ல, அது அஞ்சில் சம்பத்தோட வேலை அதுதான். அவர் எங்க போனாலும் மத்தவங்களை கிண்டல் பண்ணி பேசுவாரு, அவன் இவன் பேசுவாரு. கேக்குறவங்க ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி